அந்த காலத்துல எல்லாமே ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, அதன திரையரங்குகள்ல மட்டும் தான் பார்க்க முடியும். அதற்கு முன்னாடி இந்த டீசர் ட்ரெய்லர், ஃபர்ஸ்ட் லுக், ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்படின்னு எந்த ஒரு விஷயமுமே கிடையாது. ஒரே பேக்காக படம் திரையரங்குகள்ல வெளியாகும். அங்க போய் ரசிகர்கள் பார்த்து அந்த படத்த கொண்டாட வேண்டிய சூழ்நிலையுமே இருந்தது. ஆனா இதனடுத்து பார்த்தீங்கன்னா, தற்போது டெக்னாலஜி வளர வளர அதற்கேற்றாற் போல சினிமா படங்கள்லயுமே ஏகப்பட்ட மாறுதல்கள் கொண்டு வரப்பட்டது. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, தற்போது ஒரு படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி டீசர், ட்ரெய்லர், ஃபர்ஸ்ட் லுக், மோஷன் போஸ்டர் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள ரசிகர்கள் முன்கூட்டியே பார்த்துருவாங்க. ஸோ படத்த பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த நிலையில பார்த்தீங்கன்னா, இன்று ராம் சரணுடைய கேம் சேஞ்சர் அப்படின்ற திரைப்படம் உலகம் முழுக்கவே வெளியாக இருக்கு. ஸோ இந்த படத்துடைய டீசர், ட்ரெய்லர் அப்படின்னு 2 விஷயங்கள வெளியிட்டிருந்தாங்க. ஸோ 2 விஷயங்கள்லயுமே படத்துடைய கதை இதுதான். படம் இது கொண்டு தான் போக போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் ரசிகர்களுக்கு இருந்துட்டு இருந்தது. ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா, இந்த படமுமே தற்போது அந்த மாதிரி தான் செல்லுதாம். படத்திற்கு ஒரு சில ஆவரேஜான ரிவ்யூஸ் தான் வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய ஸ்பெஷல் காட்சிய ஒரு வாரத்திற்கு முன்பாகவே பல பிரபலங்களுக்கு போட்டு காட்டியிருக்காங்களாம். ஸோ அதுல ஒருவராக நம்ம அஜித் சாருமே அடங்குவர். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷங்கர் சார் அடுத்ததாக அஜித் சாருடன் ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காராம். முடிவு பண்ணது மட்டுமல்லாமல் அவரை சந்தித்து ஒரு சில கதைகளையுமே சொல்லியிருக்காரு. ஸோ அப்போது கேம் சேஞ்சர் படத்தை இருவருமே பார்த்திருக்காங்க. ஸோ இந்த தகவல் தற்போது சோஷியல் மீடியாக்கள்ல வெளியாகி வைரலுமே ஆகிட்டிருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் 360 அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.